நேரு என்ன சொன்னார் தெரியுமா? திமுக பார்த்து, I will pack the DMK to whichever nation it wants என்று சொன்னார். திமுகவை அது விரும்புகிற ஊருக்கு மூட்டை கட்டி அனுப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த நேருடைய மகன் இந்திராவுக்கு ஆபத்து வந்த போது கை கொடுத்து காப்பாற்றிய கட்சியும் திமுக தான், எங்கள் தலைவர் கலைஞர் தான் என்பதை மறந்து விட்டார். ராஜாஜி சொன்னார், திமுகவை மூட்டை பிச்சு நசுக்குவதை போல் நசுக்குவேன். அந்த ராஜாஜி திமுக மேடையில கருப்பு சிவப்பு மேடையின் கீழே உட்கார்ந்து உதயசூரனுக்கு ராஜாஜியே கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை ஓடி வரவேற்கிறார். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் திமுக இதோடு அழிந்து விட்டது என்று நினைத்தார். ஆனால் அந்த இந்திரா காந்தியும் கடற்கரையில் வந்து கலைஞரை வைத்துக் கொண்டு மன்னிப்பு கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை ஓடி வரவேற்கிறார். இந்த இயக்கத்தை பழித்தவன் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இந்த இயக்கத்தை ஒழிப்பதற்கு யார் யாரோ சட்டம் போட்டார். தெரியுமா? 1962 50 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். மிகப்பெரிய எதிர்கட்சியாக திமுக வந்துவிட்டது. அன்றைக்கு டெல்லியில் இருந்த அரசு திமுகவை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சட்டத்தை கொண்டு வந்தான். அதாவது திமுகவில் இருந்து கொண்டு யாராவது திராவிட நாடு தனி நாடு கேட்டால் 7 வருடம் தண்டனை. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. இந்தியன் பீனல் கோடில் இருக்கிற 153வது பிரிவுக்கு 153A என்ற ஒரு பிரிவை சேர்த்து 7 வருடம் தண்டனை கொடுத்து திமுகவுக்காகவே சட்டத்தை திருத்தினார்கள். 62 சட்டம் போட்டே திமுகவை அழிக்க முடியவில்லை. நீ சட்டம் போட்டா திமுக அழிக்க. அதற்கடுத்து எமர்ஜென்சி நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் பயந்து ஓடி ஒளிந்து விட்டார்கள். இந்திரா காந்தி அம்மையாரிடத்தில் திமுக சார்பில் நம்முடைய பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த ராஜாராம் இந்திரா காந்தியை சந்திக்கிறார். மிக கோபமாக இந்திரா காந்தி பேசினார்கள். என்ன கோபம் என்று கேட்டால், 75 கோவையில் நடைபெற்ற மாநாட்டில் நம்முடைய பேச்சாளர் பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ திமுக இருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். மேடையில் பேசுவதற்காக ஒரு மாதிரி பேசிட்டார். என்ன பேசினார்னா, கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது அந்த 75ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இப்ப மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை போல, புதுமை பெண் திட்டத்தை போல விதவைகளுக்கெல்லாம் இலவச தையல் மிஷின் கொடுக்கிற ஒரு திட்டத்தை அப்போது 75ஆம் ஆண்டு கலைஞர் அறிவித்தார். மாநாட்டில் பேசுகிற போது அந்த பேச்சாளர் ரொம்ப வேகமாக பேசிட்டார். என்ன சொன்னார்னா, எங்கள் தலைவர் தமிழ்நாட்டில் விதவைகளுக்கெல்லாம் தையல் மிஷின் கொடுக்கிற திட்டத்தை துவக்கியிருக்கிறார். 2 மணி நேரம் இந்திரா காந்தி கூட மனு போடலாம். எவ்வளவு பெரிய கொழுப்பு அந்த அம்மா, எவ்வளவு பெரிய அந்த அம்மாவை பார்த்து இப்படி கேட்ட உடனே அந்த அம்மா கோவம் வந்துச்சு. ராஜாராம் போன இடத்துல இந்திரா காந்தி கேட்டாராம், சீஃப் மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு கிவ் மீ a sewing machine. இந்த முதலமைச்சருக்கு தையல் மிஷின் கொடுக்கணும்னு விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டுவிட்டு மாநில கட்சிகளை எல்லாம் தடை செய்ய போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் நான் நண்பர்களே, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் அழிந்து போச்சு. ராஜாஜியால் துவக்கப்பட்ட சுதந்திரா கட்சி கலைக்கப்பட்டு விட்டது. சோசியலிஸ்ட் கட்சி ராம் மனோகர் லோகயா பண்டித நேருடைய ஜென்ம விரோதியாக இருந்து பார்லிமெண்ட் பேசுகிறார். அவர் துவக்கிய சோசியலிஸ்ட் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் கேரளாவை ஆண்ட பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி பட்டுந்தானி பிள்ளை சீஃப் மினிஸ்டராகவே இருந்தார் கேரளாவில். அந்த கட்சியும் கலைச்சிட்டாங்க. ஏன் உங்களை பேசுறார மோடி, வீராதி வீரர் சூராதி சூரன், உங்க கட்சி எங்கேயா போச்சு? இன்றைக்கு இருக்கிற பிஜேபி நீங்க தோக்கிற கட்சியா? அன்றைக்கு அந்த கட்சிக்கு பேர் ஜனசங்கம். எமர்ஜென்சி பேர நேரத்தில் மோடி கட்சிக்கு பேர் ஜனசங்கம். அன்றைக்கு அவருடைய சின்ன அகல் விளக்கு.
எமர்ஜென்சி எடுத்து பேச முடியாமல் பயந்து கொண்டு கட்சியை கலைத்து விட்டு ஓடிய கும்பல் தான் மோடி கும்பல். அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சு பிஜேபி இப்ப தாமரை ஏன் அவ்வளவு பெரிய புரட்சி தலைவர் புடலங்கா தலைவர் பட்டம் கொடுக்குறாங்க. அந்த எம்ஜிஆரே பயந்து போய் கட்சி சேர மாட்டாரு. அவர் கட்சி துவக்கிற போது அதிமுக தான் துவக்கினார். எமர்ஜென்சியில எல்லா கட்சியும் பயந்து போய் ஒடுங்கிய நேரத்தில் தன்னுடைய கட்சிக்கு அனைத்து இந்த அதிமுக பேர் மாற்றிட்டார். ஆனால் மோடிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், விசா வந்தாலும் சரி, தலைவர் மு.க. ஸ்டாலின் சிறையில் அடைத்தாலும் சரி, முரசொலிமாறனை அடித்து நொறுக்கினாலும் சரி, என்னுடைய உடன்பிறப்புகள் 500 பேரை சிறையில் வைத்தாலும் சரி, திமுக என்ற பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம தலைவர் மனம் மாறி மற்ற கட்சிகள் பேர் மாற்றிருந்தா உதயசூரியன் சின்னம் நமக்கு இருந்திருக்காரு, கருப்பு சிவப்பு கொடி நமக்கு இருந்திருக்காரு. எப்படி மோடி கட்சி அகல்வெள்ளப்பன் விட்டு இப்ப தாமரையில் நிற்குதோ அதே மாதிரி நாம சின்னத்தை மாற்றி தான் நின்றுக்கலாம். அப்போது கலைஞர் சொன்னார், கூட இருந்த நாவலரை போன்றவர்களால் பேரை மாற்றலாம் சொல்லும்போது சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறவரை என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த கொடியையும் சின்னத்தையும் காப்பாற்றியே தீர்வு என்று சொல்லி அன்றைக்கு காப்பாற்றினார். இன்றைக்கு நான் மோடிக்கு சொல்கிறேன், இந்தியாவிலேயே கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்ற நாளிலிருந்து இன்று வரை ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற கட்சி திமுகவை தவிர எந்த கட்சி 57 உதயசூரியன், 62 உதயசூரியன், 67 சூரியன், 71 சூரியன், 2021 வரை உதயசூரியனை போட்டியிடுகிறோம். மோடி அவர்களே, இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்காரன் யோகிதை உண்டா? கிராமத்தில் ரொம்ப கோபம் தான் சொன்னான், நான் ஒருத்தனுக்கே பிறந்தவன் அரசியல் அப்படி சொல்லுகிற யோகிதை திமுக காரனை தவிர எவனுக்கும் அந்த பெருமையை தெரியாம உண்டானை போது பேசி போயிருக்காங்க. அண்ணாமலை வந்துட்டாரா, அதனால இனிமேல் திமுக இமயமலையே பார்த்த கட்சிடார் திமுக. பெருமளத்தில் பெருகிக் கொண்டிருக்கிற மலைகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவிடத்தில் மோதி பார்க்காதீர்கள்.